ஏய் என்னாச்சு? ஏன் உங்க அம்மா வீட்டுல நீ இருக்கிறது தான் உனக்கு நல்லது. பையன் எடுத்து கிளம்பு. இந்தா நான் சொல்றது நீ கேளு. நான் சொல்றது நீ கேளு. சரி அம்மாட்ட வாப்பா. அம்மாட்ட இங்க பாருங்க காய்ஸ், அம்மாட்ட வர மாட்டீங்களா? சரி உன்னை விட்டுட்டு வந்தது தப்பு தான்ப்பா. வந்துருப்பா. நீ எதுக்கு அழுவுற? வா உங்க அம்மா வீட்டுல 2 நாள் இருப்போம். 2 நாள் மட்டும் இருந்துருவா போ. நான் அதுக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிடறேன் போ. ஏய் என்னாச்சு? ஏன் திருப்பி வந்த? பஸ் ஏத்து வந்துருக்கல. வா பஸ் ஏத்து விடுறோம். கஷ்டமா இருக்குதுங்க. என்னது? நாங்க இருக்கல, இங்கே இருக்கிறேன். பாப்பாவும் இல்லன்னா இருக்கவே மாட்டா. ஏங்கி போயிருவாங்க. ப்ளீஸ்ங்க. நான் சொல்றது நீ கேளு. உங்க அம்மா வீட்டுல வந்து ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்கன்னா நான் என்னங்க பண்றது? உங்க அம்மா வீட்டுல நீ இருக்கிறது தான் உனக்கு நல்லது. தொல்லை பண்ணுவாங்கதான். இல்ல சாப்பாடுக்கு நீ என்ன பண்ணுவ? என்னால போக மாட்டேன்னா நான் சொல்றது நீ கேளு. நீ நான் வந்து நல்லது நினைக்கிற, ரைட்டு. நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து பாத்துக்கிறேன். நான் வந்து பாத்துக்கிறேன்டா. போடா வீட்டுக்கு போடா. ஏன் போல? பையில எல்லாமே பேக் பண்ணியாச்சுப்பா. இல்ல பேக் பண்ணி எல்லாமே பக்காவா இருக்குது. சரியா? நீ வந்து என்ன பண்றனா, நான் என்ன சொல்றேன், இந்த பேக் அப்புறம் இன்னொரு 2 செட் எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு. நான் வரும்போது உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து உங்க அம்மா எங்க? அங்கே இருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்களா? இங்க பாருங்க காய்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வச்சுட்டு குழந்தையும் நிக்க வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த பையை எடுத்துட்டு போ. இந்தா இந்த பையை எடுத்துட்டு கிளம்பு. இந்தா நான் சொல்றது நீ கேளு. நான் சொல்றது நீ கேளு. புடி கன்ஃபார்ம் வந்து நீ வந்து வீட்டுக்கு உங்க அம்மா வீட்டுல இருந்தாதான் சேஃப். புடி இது புடி. நான் சொல்றது கேளு. புடி. இங்க இருந்து என்ன பண்ற? என்ன சரி இருக்கலாம், ரைட்டு. ஏதாவது பிரச்சனை வந்தாங்கன்னா என்ன பண்றது? ஏதாவது பிரச்சனைக்கு வருவாங்கல்ல. உங்க அம்மா வந்து சொல்ற பேச்சு நீ கேட்க மாட்டேங்கிற, நான் சொல்ற பேச்சும் கேட்க மாட்டேங்கிற. உங்க அம்மா உங்க வீட்டுக்கு வரணும் வா அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் போன்னு சொல்றேன், ஏன் போக மாட்டேங்கிற? நான் என்னை பார்த்துக்க எனக்கு தெரியாதா? இந்த ஏன் செஞ்சு தருவா? நான் சரி நான் அங்க எப்படி இருக்க முடியும்? அங்க அப்பா அம்மா இல்லப்பா தம்பி எல்லாரும் இருக்காங்க. நான் எப்படி இருக்க முடியும்? அங்க நமக்கு தான் வீடு இல்ல. யார் உனக்கு எல்லாம் செஞ்சு தருவா? சாப்பாடு செஞ்சு தருவா? நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். எத்தனை நாளைக்கு சாப்பிடுவ? 2 நாள் 3 நாள் இருங்க, வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கூட நான் பரவாயில்ல சரின்னு சந்தோஷமா போவேன். இந்த மாதிரி பிரச்சனையோட 1 மாசம் போயிருந்தா எப்படிங்க நான் இருக்கிறது? இங்கே இருக்க நான் உனக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி வைக்க சொன்னேன். எல்லாமே இருக்குது. நீ ஏன் விருப்பமே இல்லாம இருக்கிற? ஏன் போக மாட்டேன்? நான் பாத்துக்கிறேன். தெரியாது. சரி ஓகே. இந்த உங்க அம்மாட்ட நான் பேசுறேன். புடி. உங்க அம்மாட்ட எங்க வந்துட்டு இருக்காங்களா? வெளியில விட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. நான் போய் பேசுறேன். காய்ஸ் பாருங்க, என் ஒய்ஃப கிளம்ப மாட்டேன், உன்னை விட்டு தனியாக போக மாட்டேன் அப்படின்றாங்க. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. திரும்பி இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் எப்படி வந்து இங்கே இருக்க வைக்கிறதுன்னு தெரியல. பாப்போம் இருங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. இருங்க பாரு, உங்க அம்மா வந்துட்டாங்க பாரு. என்னம்மா பஸ் திரும்பி பாக்குறதுக்குள்ள பேக் தூக்கிட்டு வந்துட்டேன், குழந்தைய வேற விட்டுட்டு வந்துட்டேன். இங்க பாரு இந்த குழந்தைய பாரு. அவளை எவ்வளவு இல்ல நாங்க அங்க தேவை பிள்ளைய காணுமே அப்படின்னுட்டு வரலன்னு சொன்னா. என்ன விட பிள்ளை உனக்கு இதா போச்சா? வீட்டுல தானே அனுப்பி விட்டாரு, போங்க பஸ் ஏத்தி விடுறேன் பின்னாடியே நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. உனக்கு நான் தான் முக்கியமா, பிள்ளை முக்கியம் இல்லையா? அவளை விட்டு வந்துட்டேன். அப்புறம் பாப்பா வேத எடுத்துட்டு வந்திருக்கலாம். பாரு அவ பாரு எவ்வளவு கோவச்சிட்டு இருக்கா பாரு. மூஞ்சி பாரு எப்படி பாரு. ஒரு கொஞ்ச நேரத்துல அவ பாரு எவ்வளவு கோவமா இருக்கா பாரு உன் மேல. வந்துருப்பா, அம்மாட்ட வந்துருப்பா. ரெயின்சிக்கா வா. ரெயின்ஸ் அம்மாட்ட வாப்பா. அங்க பாருங்க அம்மா. நான் கடையில பால் வாங்கி கொடுத்து பாத்துக்கிறேன். புள்ள வேணான்ட்டு தானே ஓடியாங்க நீங்க. இங்க பாருங்க நமக்குள்ள எவ்வளவு சண்டை வருது பாருங்களேன். ஏப்பா அம்மாட்ட வாப்பா. அம்மாட்ட ஏப்பா வர மாட்டேங்கிற? வந்துருப்பா. வந்துட்டு சொல்லாது பிடிக்காத பேக் தூக்கிட்டு வந்துட்டா. சரி அம்மாட்ட வாப்பா. அம்மாட்ட இங்க பாருங்க காய்ஸ், அம்மாட்ட வர மாட்டேங்கிறா. சரி உன்னை விட்டுட்டு வந்தது தப்பு தான்ப்பா. வந்துருப்பா. வர மாட்டாங்க. ஏப்பா விட்டுட்டு நடு ரோட்லயே விட்டுட்டு பேக்க தூக்கிட்டு வந்துட்டேன். சொல்லாத கூட வந்துட்டேன்.
இங்க பாரு, நீ பண்ண தப்புல என்ன நடக்குது பாரு. கூட்டிட்டு போறேன் பாப்பா. சரி சரி, அழுவாத. நீ ஏன் அழுவுற? நீ ஏன் அழுவுற பாப்பா? நீ அழுவாத. ஸோ சரி போ, உங்க அம்மா வீட்லயே இரு. போ 2 நாள் உங்க அம்மா வீட்லயே இரு. அனுப்பிதானே விட்டாரு. ஓ, உங்க அம்மா வீட்லயே இரு. எதுக்கு அழுவுற நீ? சொல்லிட்டானே கூப்பிடுறேன். நீ எதுக்கு அழுவுற? வா, உங்க அம்மா வீட்டில் 2 நாள் இருப்போ. 2 நாள் மட்டும் இருந்துருவா போ. நான் அதுக்குள்ள இந்த பிரச்சனைலாம் முடிச்சிடறேன் போ. நீ வந்து உங்க அம்மா வீட்டில் ஒரு மாசம் இருந்துட்டுனா என் ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணிட்டு நான் வந்து கூட்டுக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ தான் வந்து போகவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் என் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு நானே கிளம்பி கார் எடுத்துட்டு வரேன். கார் எடுத்துட்டு வந்து உன்னையும் பிள்ளையும் கூட்டு வந்துடுறேன். சரியா? நீ வந்து அடுத்து எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஃப்ரீயா இருக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து கஷ்டம். ரெயின்சிக்கா வேற பாரு, ரெயின்சிக்கா பால் கழுவிட்டு இருக்கா பாரு. அவ பாரு தூக்கமே வந்துருச்சு. நீ போ அம்மா வீட்டுல இரு. நான் சொல்றது நீ கேட்பியா மாட்டியா? கேக்குவேன். போ அம்மா கிட்ட போ. அம்மா கூட போ. கேட்கவே மாட்டேன். ஏன் போலங்க விடுங்க. சரி, முடிவு என்னதான் சொல்ற? போக மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன். சரி, இங்கேயே இருந்துட்டு பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது? யாரு வந்தாலும் பாத்துக்கலாம். இங்கே இருந்து யாரும் வரமாட்டாங்க. சப்போஸ் யாரும் வராம இருக்க போறாங்க. போ, இங்கே இருந்துக்கலாம். அதான், யாரும் வரமாட்டாங்க. சப்போஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கணுன்றதுக்காக தான் ஒரு ஆப்ஷனா தான் உங்களை வீட்டுக்கு அனுப்புறேனே தவிர டார்கெட்டடா இவங்க வந்து அங்க போவாங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. இருந்தா எனக்கு சமாளிக்கிறது கொஞ்சம் ஏமாற்றமா இருக்குமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து கிளம்ப சொல்றேன். இப்போ வந்து கிளம்ப மாட்டியா? இங்கே இருந்துக்கிறியா? கூடயே இருந்துக்கிறியா? ஸோ காய்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது எனக்கே தெரில. இப்போ வந்து கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தால் பிரச்சனையை சந்திக்கணும். நீ நடுவில் வந்து சத்தம் போட்டுருப்பா அவங்கள. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு என் பக்கமா நான் எதுக்கு வரீங்க, எதுக்கு என் ஹஸ்பண்டை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு போன டைமே நீ கேட்ட அவங்கள. எதுக்கு இங்கே லேடிஸ்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏஜென்ட் என்கிட்ட கேட்டாங்க. அவங்க ஒய்ஃபு என் மேலே அஃபெக்ஷனில் பேசுகிறாங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அவாய்ட் பண்ணிட்டேன். நீ யார்ட்டையும் நீ வந்து திட்டாத, யாரையும் வந்து திட்டாத, நான் சமாளிச்சுக்கிறேன். ஓகேவா? நான் வந்து என் பொழப்பு என்ன, நான் வந்து அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுன்றது எல்லா விஷயம் நான் நானே பண்ணிக்கிறேன். நீ நடுவில் எதுவும் பேசாத. சரியா? பிள்ளை கூட்டு உள்ள போ. எதுவும் பேசக்கூடாது. சரியா? கூட்டு உள்ள போ. உள்ள போங்க. சரி, நீ மட்டும் நீ வீட்டில் இரு. அவங்க வந்து கிளம்புவாங்க. சரியா? அவங்க வீட்டில் இருப்பாங்க. சரி, ஓகே காய்ஸ். அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சி தான் கிளம்புறாங்க. என் ஒய்ஃப் என் வீட்டில் இருக்க போறாங்க. நான் பஸ் ஏற்றி விட்றேன். சரி, அக்காவோட பை மட்டும் கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன். நீங்க பஸ் ஏற்று நான் வரட்டுமா? நீங்களே போய்க்கிறீங்களா? சரி, ஓகே. சரி, ரைட்டு. சரி, ரைட்டு. நான் என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன். நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் பத்திரமா போங்க. நான் வந்து அவங்ககிட்ட பேசிக்கிறேன். சரியா? ரெயின்சி, டாடி விட்டுட்டு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பியா? ஓகே ஓகேப்பா. சரி போ ரெயின்சி, போ விளையாடு. விளையாடு. ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெயின்சிகா பாப்பாவை நான் மிஸ் பண்ணுவேன்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து ரெயின்சிகா பாப்பா நம்ம வீட்லேயே தான் இருக்கிறாங்க. ஓகே, எனக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. என் ஒய்ஃபும் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இதில் என்ன வந்து எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தோட எனக்கு வந்து திக்குன்னு இருக்குது. என்ன அப்படின்னா, நாளை பின்னா அவங்க வேறு ஏதாவது பிரச்சனைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியல. ஓகே, பார்ப்போம். ஆனால் ஒன்று ஃபேமிலியை வச்சுக்கிட்டு நம்ம எந்த சண்டையுமே போட முடியாது யாருக்கிட்டையுமே. ஃபேமிலியை செக்யூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்ப்போம். அந்த வேலை தான் நானும் செஞ்சுருக்கேன். இப்போ ரெயின்சிகா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வேலையை செய்வோம். அதே மாதிரி தான். சரிங்களா? ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.